22 டிசம்பர் அப்ளிகேஷன் கொடுத்து 23 இல்லாத சொத்துக்கு பட்டாவை பெயர் மாற்றம், எங்களுடைய சொத்துல பட்டாவை அவங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டா பெயர் மாற்றத்தினால நான் பாதிக்கப்பட்டு எங்களுடைய சொத்து எனக்கு வர வேண்டிய பட்டாவை, அதாவது எனக்கு மட்டும் இல்லை எங்க குடும்பத்தாருக்கு வர வேண்டிய பட்டாவை, அதில் இவங்களும் ஒருத்தங்க வர வேண்டிய பட்டாவை பெயர் மாற்றம் தவறுதலா கொடுத்ததுனால அவர் 6 மாசம் காலத்துக்கு அப்புறம் நெடுஞ்சாலைத்துறையை ஏமாத்தி எங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய 1 கோடி ரூபாய் பணத்தை அவர் பெற்றிருக்காரு. இப்ப நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கான தவறுதலான பட்டா ஆர்டிஐ மூலமா நான் அந்த அம்மாவுடைய டெத் சர்டிபிகேட்டும் லீகல் ரைட் சர்டிபிகேட்டும் இல்லாம பட்டாவை பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட்ல பணம் வாங்கினதுக்கான ஆதாரம் எல்லாமே உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். இந்த பட்டாவை வழங்கினதுனால நான் பாதிக்கப்பட்டு என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் நான் பட்டாவை முடிஞ்சு 2 வருஷ காலகட்டமா எல்லா அதிகாரிகளுக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன். ரெவென்யூ பண்ண தவறுனால என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் கொடுக்காம அந்த பட்டாவை கேன்சல் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. சரி 2 வருஷம் காலம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ரெவென்யூ நம்மளுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் இப்போ 2023 ஜனவரி மாதம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தை அணுகி ஓஎஸ் பெண்டிங்ல கேஸ் போட்டுட்டேங்க. இந்த கேஸ் எனக்கு நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்குங்க, அது பொறுமையா வரட்டும். அதுக்குள்ள இந்த போனி கபூர்ன்றவர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் அந்த இடத்த விற்கிறதுக்கு பார்க்கறாருங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. இதுக்கு நான் உங்ககிட்ட இப்போ என்னென்ன பேசணுமோ என்னென்ன சொல்லியிருக்கேனோ எல்லாத்துக்கான ஆவணமும் ஆதாரமும் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆர்டிஐலயே எல்லா விதமான இதுவும் யார் பேர் வந்து பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணாங்களோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஆர்டிஓ என்கொயரி நடந்தது, இந்த இடத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துல எங்க சம்பந்தம் இல்லையா, எங்க தாத்தாவுடைய பெயர் வர வேண்டிய இடத்துல தவறான உங்களுக்கு பட்டா இருந்தது, லிங்க் டாக்குமெண்டே இல்லாம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சோழிங்கநல்லூர் தாசில்தார் ஆபீஸ்ல இந்த தவறுதலான பட்டாவால நான் பெருமளவுல நானும் எங்க குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இது நீதிமன்றத்தை அணுகி எனக்கு கிடைக்கும் நியாயம், அது கிடைக்கும் போது கிடைக்கட்டுங்க. ஆனா அதுக்குள்ள இடத்த விற்கிறதுக்கு பாக்குறாரு. அதுக்காக தான் இது பப்ளிக்கு தெரியப்படுத்தணும், பத்திரிகை நண்பர்களானவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக நான் வந்தேன். நீங்க தாசில்தார் ஆபீஸ் இப்போ கேட்டிருக்கீங்களா? ஏதாவது சொன்னாங்க நம்பர் நடந்திருக்கு அவங்க மொழிங்களா? எல்லாமே ஆர்டிஐல நான் கேட்டிருக்கேன். தாசில்தார் ஆபீஸ் அதான் தாசில்தார் ஆபீஸ்ல ஆர்டிஐல நான் மனுவா கொடுத்து கேட்டிருக்கேங்க. அவங்க கவர் பண்ணதுக்கு எல்லாமே, அதாவது டெத் சர்டிபிகேட் இல்ல, லீகல் ரைட் சர்டிபிகேட் இல்லன்னு ஆர்டிஐலயே நான் வாங்கியிருக்கேன். ஒரு சாதாரண மக்களான நான் இப்ப எங்க தாத்தாக்கு 60 வருஷம் கழிச்சு என்சி சம்பந்தம் முதலியாருக்கு லீகல் ரைட் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. நான் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ அந்த அம்மாவுடைய கணவன் சொல்றாங்க, அவங்க மகள்னு சொல்றாங்க, ஜான்வி கபூரும் ருஷி கபூரும், இவங்க எல்லாருக்கும் லீகல் ரைட் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட்டே இல்ல. ஆனா சோழிங்கநல்லூர் தாலுகால பட்டா கொடுத்துருக்காங்க. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களா? அது எனக்கு புரியல சார். அவர் விற்க முயற்சிக்கிறாரு, ஒருத்தங்க மூலியமா எனக்கு தெரிய வந்ததுன்னு நான் இது சரி ஓகே, அவர் ஓஎஸ் இருக்கிறத மறைச்சு தெரியப்படுத்துறாரு. நான் நீதிமன்றத்தில் ஜெயிக்கிறதுக்குள்ள இவர் இதை வித்துட்டாருன்னா இன்னும் அடுத்தடுத்து நான் மேல மேல அதிகமா போராடணுமேன்றதுனால தான் இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன். எப்போ வாங்கினாங்க உங்களுக்கு அது தெரிய